கழிவிலிருந்து விடுதலை பெற்ற கேரளா. ஏற்கனவே ஏராளமான திட்டங்களை இது குறித்து நடைமுறைப்பட்டிருக்க கேரள அரசாங்கம் இன்னைக்கு புதுசாக ஒரு திட்டத்தோடு வருது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கழிவு மேலாண்மைங்கிறது வெறுமனே உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இப்படிலாம் இல்லாமல் உள்ளாட்சி அமைப்புகளை இணைத்து அந்தந்த பகுதி மக்களை அந்த பணியில் இணைப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி நிறைய ஆலோசனைகளை கேட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னால், குடிமக்கள் மத்தியில் இருந்து தலைமை பண்புகளை கொண்டவர்களை உருவாக்குவது அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு கோணத்தோடு இந்த பிரச்சனையை அணுக துவங்கியிருக்காங்க. அந்த தலைமை பண்பு கொண்ட குடிமக்களிடமிருந்து புதிய ஆலோசனைகள், அதை நடைமுறைப்படுத்துவதற்காக அவர்களை உள்ளாட்சி அமைப்புகளோடு இணைத்து செயல்படுத்துவது, இப்படி புதிய புதிய திட்டங்களோடு வந்திருக்காங்க. அதுதான் விருத்தி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை ஏப்ரல் மாதம் நடத்தியிருக்காங்க. பொதுவாக ப்ரோக்ராமோடு நிற்கலை, அதை தொடர்ந்து மக்களுடைய ஆதரவோடு நடைமுறைப்படுத்துங்கிற திட்டங்களோடு முன்னேறிட்டு இருக்காங்க கேரளா.